வணக்கம். 2025 பிப்ரவரி 18 செவ்வாய்க்கிழமை அதிகாலை நிலவர 2 நிமிட வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். தலைப்புச் செய்திகள். கோடையில் ஒரு மழைக்காலம் வரப்போகிறது. வரக்கூடிய 25ஆம் தேதியிலிருந்து குழப்ப வானிலையையும், 26லிருந்து தூறல் வானிலையையும், 27லிருந்து நனைக்கும் மழை பொழிவையும், 28லிருந்து மிதமானது முதல் சற்று கனமழை பொழிவையும், மார்ச் 1-2 தேதிகளில் தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களுக்கும் நல்ல ஒரு மழை பொழிவையும் கொடுக்க போகிறது. மார்ச் 5ஆம் தேதி வரை இந்த சுற்றின் மழை பொழிவு தொடர இருக்கிற நிலையில தற்பொழுது நீடித்துக் கொண்டிருக்கூடிய அதிகபட்ச வெப்பநிலை 36 டிகிரியும் குறைந்தபட்ச வெப்பநிலை 16 டிகிரியும் முற்றிலுமாக தலைகீழாக மாறப்போகிறது. வரக்கூடிய 24க்கு பிறகு இதமான வெப்பநிலையாக மாறிவிடும். மேகமூட்ட வானிலை என்று படிப்படியாக மாறத் தொடங்கி 26லிருந்து முழுமையான ஒரு தலைகீழ் மாற்ற வானிலை ஏற்பட்டு வானிலை ஒரு பேசுபொருளாகி கோடையில் ஒரு மழைக்காலம் என்று பேசக்கூடிய அளவிலே வானிலை மாற்றம் நடைபெறப் போகிறது. இந்த நிலையில அறுவடை தானியங்களை, அதாவது முதிர்ந்த அறுவடை தானியங்களை 24 அல்லது 25ஆம் தேதிக்குள் அறுவடை செய்ய பாருங்கள். 26லிருந்து தூறல் குழப்பலாம். 27ஆம் தேதியிலிருந்து நனைக்கும் மழைப்பொழிவுகள் இருக்கிறது. 28ஆம் தேதியிலிருந்து கனமழை பொழிவே இருக்கிறது. அறுவடைக்கு இடையூறு கொடுக்கும் என்று எதிர்பார்த்திருந்தோம். ஆனால் அறுவடைக்கு சற்று பாதிக்கும் மழைப்பொழிவாகவே தெரிகிறது இந்த மாத இறுதி நாட்கள் மற்றும் மார்ச் முதல் 5 நாட்கள். இப்படிப்பட்ட மழைப்பொழிவு மார்ச் மாதத்தில் 10 நாட்களுக்கு ஒரு முறை காற்று சுழற்சியின் காரணமாக கொடுக்கலாம். இந்த ஆண்டு கோடையில சராசரி வெப்பமும் சராசரிக்கு கூடுதல் கோடை மழையும் இருக்கிறது என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். ஒரு சில நாட்கள் வெப்பம் உயர்ந்திருந்தாலும் பிற நாட்கள் வெப்பம் தணிந்திருந்த நாட்களை ஒப்பிட்டு சராசரி பார்க்கும் பொழுது சராசரி வெப்பம் சராசரிக்கு கூடுதல் மழை என்பதை நினைவில் கொண்டு விரிவான அறிக்கையுடன் இணைந்திருக்க